அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பொதுச் செயலாளர் அவர்களுடைய அனுமதியுடனும் ஆலோசனையின் பேரிலும் நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளரை அறிவிக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மன்ற குழு பரிசீலித்து எடுத்த முடிவின்படி 19/6/2025 அன்று நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அதிகாரப்பூர்வ வேட்பாளராக கழகத்தினுடைய பொதுச்சாளருடைய ஆணைக்கு கீழ்கண்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறுத்தப்படுகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்று, திரு IS இன்பதுரை BABL XMLA அவர்கள் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர். திரு மா தனபால் MA ML MBA PhD XMLA அவர்கள் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர், மாவட்ட ஊராட்சி குழு முன்னாள் தலைவர் என்பதை மகிழ்ச்சியோடு பொதுச் செயலாளருடைய அனுமதியோடு இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொடரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 2026 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலின் போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதை மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் அறிவிக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டு மாநிலங்களவை உறுப்பினர்கள் யார் அப்படின்றத திரு KP முனுசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். மாநிலங்களவை தேர்தலில் அதிமுகவுக்கு 2 வேட்பாளர்களை தான் நிறுத்த முடியும். அதில் ஒன்று தேமுதிகவுக்கு கொடுக்கப்படுமான்ற கேள்வி இருந்த சூழலில் 2 இடங்களிலுமே அதிமுக போட்டியிடுகிறது, 2 வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. இதில் தேமுதிகவுக்கு இந்த முறை அல்ல, அடுத்த டர்னில், அதாவது 2026 காலியாகக்கூடிய அந்த இடங்களில் ஒன்றை வழங்குவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதன் மூலமாக தேமுதிக இந்த கூட்டணியில் தொடர்கிறது அப்படின்ற பொருள் வருகிறது. இதில் 2 நபர்கள், இன்பதுரை அவர்கள் ராதாபுரம் தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவருக்கு இந்த முறை மாநிலங்களவை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு நபர் செங்கல்பட்டு மாவட்டத்துடைய அவை தலைவர் திரு தனபால் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதில் நிறைய பேருடைய பெயர்கள் அடிபட்டது. திரு ஜெயக்குமார் அவர்கள் போட்டியிடுவார், ராஜ் சத்யனுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்லாம் பல கேள்விகள் இருந்த சூழலில் இன்பதுரை மற்றும் தனபாலுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் தாய்மானவர் நினைக்கிறார். தாய்மானவர், ராஜ்யசபாவில் போட்டியிடக்கூடிய 2 அதிமுக வேட்பாளர்களுடைய பெயர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய பின்னணி என்ன, விவரங்கள்? அதிமுக சார்பில் வரக்கூடிய அந்த மக்களவை தேர்தலில் மாநிலங்களவை தேர்தலில் யார் போட்டியிட போகிறார்கள் என்பது தொடர்பான வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில ஏற்கனவே ராதாபுரம் தொகுதியில MLA-வாக இருந்து வந்த IS இன்பதுரை கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக இருந்து வருகிறார். அதிமுகவில் வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய இவருக்கு வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் மற்றொரு நபராக தனபால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவராகவும் ஊராட்சி குழுவினுடைய முன்னாள் தலைவருமாக இவர்கள் இருவருக்கும் தான் தற்போது அதிமுக தரப்பு சார்பில் ராஜ்யசபா உறுப்பினர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களாக இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட 6 உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் முடிவடைய இருக்கக்கூடிய நிலையில வருகின்ற 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவியை பொறுத்தமட்டில் அதிமுக சார்பில் ஏற்கனவே பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ்,
அதே போல் சந்திரசேகரன் உட்பட இருவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் இவரது பதவி காலமும் நிறைவு பெறுகிறது. ஜூலை 24ஆம் தேதியோட நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில் வேட்பாளர்களை அதிமுக தரப்புல தேர்ந்தெடுத்து நிறுத்துவதற்கு தயாராகி இருந்தது. குறிப்பா தேமுதிகவை பொறுத்தமட்டில் தேமுதிகவுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே அதிமுக கூட்டணியில் அங்கம் வைக்கும் போது அவர்களுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்குவதாக அதிமுக உத்தரவாதம் தெரிவித்திருந்ததாக தேமுதிக பொதுச்செயலாளர் தொடர்ந்து குறிப்பிட்டு வந்த ஒரு சூழல் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்து வந்த ஒரு சூழல்ல மும்பை தேமுதிகவுக்கு வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்து வந்தது. இந்த முறை 2 இடங்களிலுமே அதிமுகவை போட்டியிடுவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதிமுகவுடைய கூட்டணியில தேமுதிக தொடரும் எனவும் தேமுதிகவுக்கு வருகின்ற 2026 நடைபெறக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் என்பது ஒதுக்கீடு செய்யப்படும் என அதிகாரப்பூர்வமாக தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய KP முனுசாமி சற்று முன் செய்தியாளர்களை சந்திக்கும் போது இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே தேமுதிகவுக்கு அந்த உறுப்பினர் பதவி வழங்குவது தொடர்பாக நேற்று முன்தினம் தேமுதிக பொருளாளர் சுதீஷ் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்துல சந்தித்து ஆலோசனையில ஈடுபட்டிருந்தார். இந்த ஆலோசனை தேமுதிகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்த ஒரு சூழலில் தேமுதிகவுக்கு தற்போது நடைபெற இருக்கக்கூடிய அந்த ராஜ்யசபா தேர்தலில் ராஜ்யசபா உறுப்பினர் பதவி என்பது வழங்கப்படாது எனவும் இடங்களிலுமே அதிமுக தான் போட்டியிடும் எனவும் 2026 ராஜ்யசபா தேர்தலில் தேமுதிகவுக்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்தமட்டில் IS இன்பதுரை மற்றும் ம தனபால் ஆகிய இருவரும் போட்டியிடுவார்கள் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தாய்மானவன் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இந்த முறை இது எங்களுடைய டேன் எங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் கூட சொல்லியிருந்தார். சுதீஷ் அவர்கள் சந்தித்தது 2026 ராஜ்யசபா சீட்டுக்கு தானா? தேமுதிகவுடைய பதில் என்ன? தேமுதிகவை பொறுத்த மட்டில் தொடர்ச்சியாக தங்களுக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை அதிமுக வழங்க வேண்டும் என்பதுல உறுதியா இருந்து வந்தாங்க. குறிப்பா அந்த 2025 ராஜ்யசபா தேர்தலை பொறுத்த மட்டில் தேமுதிகவுக்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்வதாக அதிமுக உறுதியளித்திருந்ததாக தொடர்ச்சியாக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்ததை பார்க்க முடிகிறது. சுதீஷ் அவர்களும் கூட நிச்சயம் அதிமுக எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யும் அதற்கான உறுதியை அளித்திருந்ததாகவும் தொடர்ச்சியா தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி அளித்திருந்தார். இதற்கு மத்தியில தான் நேற்று முன்தினம் அதிமுக தரப்புல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிக பொருளாளராக இருக்கக்கூடிய சுதீஷை கிரீன்வே சாலை இருக்கக்கூடிய இல்லத்திற்கு வரவழைத்து பேசினார். அப்போது பேசும்போது கூட தற்போதைய சூழல்ல எங்களால் உங்களுக்கு அந்த ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை வழங்க இயலாத ஒரு சூழல்ல இருக்கும். 2 இடங்கள் இருக்கின்றன. இந்த 2 இடங்களிலுமே எங்க கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கு ஒதுக்கீடு செய்யக்கூடிய திட்டம் என்பது இருக்கிறது. நிச்சயம் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பரிசீலனை செய்வோம். அந்த வகையில வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய அந்த ராஜ்யசபா தேர்தலில் உங்களுக்கு ஒரு சீட் என்பது ராஜ்யசபா பதவி என்பது வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து கூட்டணியிலேயே இருக்கும்படியும் அவர் குறிப்பிட்டிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில தான் தேமுதிகவும் அதற்கு முழுமனதோடு சம்மதம் தெரிவித்து விட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தற்போது அதிகாரப்பூர்வமாகவே துணை பொதுச் செயலாளர் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தெரிவிக்கும் போது கூட தேமுதிக தொடர்ந்து கூட்டணியில் தொடரும் எனவும் தேமுதிகவுக்கு 2026 ராஜ்யசபா பதவி வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இவை அனைத்துமே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய ஒப்புதலின் அடிப்படையில் தான் அவருடைய ஒப்புதலின் அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எனவே 2 கட்சிகளிலுமே முழுமனதோடு பேசி இதுக்கு பிறகாக ஒரு உடன்பாடு என்பது எட்டப்பட்டிருப்பதாகத்தான் பார்க்க முடிகிறது. 2026 அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைகிறது அப்படின்னு தெரிகிறது. இதன் மூலமாக அதிமுக பாஜக ஓடு சேர்த்து இப்போது தேமுதிகவும் இதன் மூலமாக கூட்டணியை உறுதி செய்திருக்கிறது. எஞ்சியது பாமக மட்டும்தான். பாமக அவருடைய கூட்டணி எப்போது உறுதி செய்வார்கள் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கிறது. பாஜகவோடு இணைந்து தேர்தலை சந்தித்த பல கட்சிகள், புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகள், அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றதும் கூட அவங்களாம் பாஜக வந்ததால் அவங்களும் வர்றாங்க அப்படின்ற பொருள்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் திரு டிடிவி தினகரனோ OPSஓ இந்த கூட்டணியில் இருப்பாங்களா இல்லையா அப்படின்றதான்
அதிமுக கூட்டணியில் மெகா கூட்டணியாக மாறுமா அப்படின்ற கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போதைக்கு அதிமுக, பாஜக, தேமுதிக, பாஜகவோடு இணைந்து தேர்தலை சந்தித்த சில கட்சிகள் இவங்கெல்லாம் இந்த கூட்டணியில் இருக்காங்க அப்படின்ற பொருள்படுகிறது. அந்த 6 இடங்கள் இந்த முறை இப்போது தேர்தல் நடக்கிறது. இந்த 6 இடங்களில் ஏற்கனவே திமுக 4 வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது, அதிமுக 2 வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. அடுத்தது 2026 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ஏப்ரல் மாதம் 6 இடங்கள் காலியாகிறது. அடுத்த வருடம் தேர்தலுக்கு முன்பாகவே தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் வழங்கப்பட இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.